ஹாய், வெல்கம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாரம்பரியமான உணவு வகையை பார்ப்போம். இது செட்டிநாடு சைடில் ரொம்ப ஃபேமஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பனியாரம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரோஷன் சாப்பிட்றத பார்ப்போம். நம்ம தலை சாப்பிட ஆரம்பிக்கிறான். கண்டிப்பாக அவனுக்கு இந்த டிஷ் பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கேட்போம். பிடிச்சிருச்சு. வாவ், பார்க்கும்போதே எச்சு ஊறுதே. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நெஞ்சு தொடுற மாதிரி இருந்தால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எஸ், வாங்க நண்பர்களே, முதல்ல ஒரு கப் உளுந்து எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. இதோட ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துக்குவோம். சரிங்களா? இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நைஸாக அரைச்சிக்கணும். குருணையாக இருந்துச்சுன்னு சொன்னால் பனியாரம் சுடும் போது வெடிக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்க மாவை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது தேங்காய் பால். 1 கப் உளுந்துக்கு 5 கப் தேங்காய் பால் நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்தாச்சு நம்ம தேங்காய் பாலில். அடுத்து 1 கப்புக்கு 2 ஏலக்காயை பொடியாக நசுக்கி அதில் கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி எவ்வளோ வேணுமோ ருசிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்குவோம். யாரா சந்தில் சிந்து பாடுறது? அடுப்பை முதல்ல பற்ற வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கோம் நம்ம பனியாரத்தை பொரிக்க. எண்ணெய் காஞ்சதும் கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அந்த மாவு பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க மாவு இந்த பதத்தில் இருக்கணும். வடை மாவு மாதிரி ஒரு இது போட்டு பார்ப்போம். ஒரு உருண்டை நல்லா புதிரிஞ்சு மேலே வருது. இதுதான் நம்ம கரெக்டான எண்ணெய் சூடு. இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அழகாக அதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டுட்டோம்னா இது ப்ரௌன் கலரில், கோல்டிஷ் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அதை நல்லா வேக விட்டோம்னா நம்ம பால் பனியாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மா. பாருங்கள், அழகாக வெந்துக்கிட்டே இருக்குது. பெரட்டி விடுங்க. அதப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. இப்போ பாருங்கள், அழகாக கலர் மாறிடுச்சு. இது அப்படியே எடுத்து தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியான ஒரு ரெசிபி. செட்டிநாடு ஸ்பெஷல். பீஸா, பர்கர்னு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துலேயும் இது மாதிரி பாரம்பரிய உணவு முறைகளை குழந்தைகளுக்கு கொடுக்குற தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தர்னு நம்புகிறேன். செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.